I welcome you to learn English. முதல் 2 வாக்கியங்களை பாருங்கள். அதுக்கு கீழே இருக்கிற 2 வாக்கியங்களை பாருங்கள். கீழே இருக்கிற 2 வாக்கியங்களில் பீன் அப்படிங்கிற வார்த்தை ஆட் ஆகிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது முதல் சென்டென்ஸுக்கும் பீன் அப்படின்னு ஆட் ஆகிருக்கிற சென்டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டதுக்கப்புறம் அந்த கிராமர் ரூல் மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த பீன் அப்படிங்கிற வார்த்தையை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மனப்பாடம் ஆயிரும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். பீன் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ண உடனே அந்த தமிழ் மீனிங் மாறுது பாருங்கள். ஐ ஹாவ் ஆஸ்க்ட் எ கொஸ்டின், நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்ட் எ கொஸ்டின், என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் நான் கேள்வி கேட்குறேன், ரெண்டாவது சென்டென்ஸில் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஹாவ், ஹேஸ், ஹேட் இந்த 3 வார்த்தைகளுக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். இது ஒரு முக்கியமான ரூல். ஐ ஹாவ் ஆஸ்க்ட் அ கொஸ்டின், இந்த சென்டென்ஸில் ஆஸ்க்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், நான் ஒரு கேள்வி கேட்டேன். அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள், அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஐ ஹவ் பீன் ஆஸ்க்ட் எ கொஸ்டின். பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. நீங்கள் அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஹீ ஹாஸ் கிவன் அ புக், அவர் ஒரு புக் கொடுக்குறார். ஹீ ஹாஸ் பீன் கிவன் அ புக், அவருக்கு ஒரு புக் கொடுக்கப்பட்டது. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட். ஹேஸ் ஹாவ் ரூல்ஸ் பற்றி நான் நிறைய வீடியோஸ் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹேஸ் அப்படின்னா சிங்குலர், ஹாவ் அப்படின்னா ப்ளூரல். அதாவது ப்ளூரலுக்கு மட்டும்தான் ஹாவ் யூஸ் பண்ணணும். வழங்கப்பட்டது, தெரிவிக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஹேஸ் பீன், ஹாவ் பீன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரடியாக அந்த வேலை செய்யப்படுது அப்படின்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும், இல்லைனா ஹாவ் யூஸ் பண்ணணும். ஹேஸ் சிங்குலர், ஹாவ் ப்ளூரல். இன்னும் ஈஸியாக புரியும் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஹி ஹாஸ் கிவன் அ புக், அவர் ஒரு புத்தகம் கொடுத்தார். ஹி ஹாஸ் பீன் கிவன் அ புக், அவருக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டது. ஓகே, அவர் ரிசீவர் ஆகிறாரு, அந்த புக்கை ரிசீவ் பண்ணுறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் அவர் புக்கை இன்னொருத்தருக்கு கொடுக்குறாரு. ஹீ ஹேஸ் கிவன் அ புக், கொடுத்து விட்டார். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது அந்த சென்டென்ஸ், ஹீ ஹேஸ் கிவன் அ புக். அடுத்த சென்டென்ஸில் ஹீ ஹேஸ் பீன் கிவன் அ புக், அந்த சென்டென்ஸில் அவர் ஒரு ரிசீவர் ஆகிறார், பெறுபவர், ஒரு புத்தகத்தை பெறுபவர் ஆகிறார். ஸோ அந்த பீன் அப்படிங்கிற வார்த்தை சேஞ்ச் பண்ணிடுது மீனிங்கை. எ புக் ஹேஸ் பீன் கிவன் டு ஹிம், ஒரு புத்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இதில் அந்த பீன் வார்த்தை இருக்குது பாருங்கள். எ புக் ஹேஸ் கிவன் ஆல் த டீட்டெயில்ஸ். இந்த லாஸ்ட் வாக்கியத்தில் பாருங்கள், அந்த புக் டீட்டெயில்ஸ் கொடுக்குது, விவரங்களை கொடுக்குது. எ புக் ஹேஸ் கிவன் ஆல் டீட்டெயில்ஸ். இப்போ இந்த 2 தமிழ் வாக்கியங்களையும் பாருங்கள். அவர்கள் நமக்கு பணம் கொடுத்தனர், நம்மால் அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. இப்போ ரிசீவர் யார்? அவர்கள். ஓகே, அதாவது பெறுபவர்கள் யார்? அவர்கள். ஸோ ரெண்டாவது சென்டென்ஸில் பீன் வரணும். தே ஹாவ் பீன் கிவன் மணி பை அஸ். முதல் சென்டென்ஸ் பாருங்கள், தே ஹாவ் கிவன் மணி டு அஸ், அவர்கள் நமக்கு பணம் கொடுத்தனர். ஸோ 2 சென்டென்சஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த மீனிங்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பீன் அப்படிங்கிற வார்த்தை இல்லை, ரெண்டாவது சென்டென்ஸில் பீன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். பணம் நமக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை தந்தது, நாங்கள் அவருக்கு பணம் கொடுத்து உதவினோம். 2 வாக்கியங்களும் டைரெக்டாக கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, பெறுபவர் யாருமே இல்லை. பணம் நமக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை தந்தது, மணி ஹேஸ் கிவன், பணம் கொடுக்குது. மணி ஹேஸ் கிவன் அஸ் எ கம்ஃபர்டபுள் லைஃப். நாங்கள் அவருக்கு பணம் கொடுத்து உதவினோம். வி ஹாவ் ஹெல்ப்டு ஹிம் பை கிவிங் மணி. ஸோ 2 வாக்கியங்களும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது, அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. ஓகே, பீன் அப்படிங்கிற வார்த்தை இல்லை பாருங்கள் 2 சென்டென்சஸ்லையும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம், இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுடைய டர்ன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் முடியும். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நாங்கள் அனைத்து எண்களையும் குறித்து கொண்டோம். We have noted all numbers. எண்கள் அனைத்தும் எங்களால் குறித்து கொள்ளப்பட்டது.
ஆல் நம்பர்ஸ் ஹாவ் பீன் நோட்டட் பை அஸ். அந்த இடத்துல ஹாவ் ஏன் வருது? நம்பர்ஸ் அப்படிங்கிறது பன்மை, ப்ளூரல், அதனால் ஹாவ் வருது. ஆல் நம்பர்ஸ் ஹாவ் பீன் நோட்டட் பை அஸ். எண்கள் அனைத்தும் எங்களால் குறித்து கொள்ளப்பட்டது. அவர் அனைத்து மாணவர்களையும் வாழ்த்தினார். அனைத்து மாணவர்களும் அவரால் வாழ்த்தப்பட்டனர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். எந்த சென்டென்ஸ்க்கு பீன் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இதையும் நீங்கள் சேர்த்து தெரிஞ்சுக்கிறீங்க இந்த எக்ஸசைஸில். ஹீ ஹேஸ் ப்ரைஸ்டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். அவர் டைரெக்டாக ப்ரைஸ் பண்ணுறாரு. இது ஆக்டிவ் வாய்ஸ். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் பீன் ப்ரைஸ்டு பை ஹிம். இந்த பை வந்துச்சுனாலே அது பேசிவ் ஃபார்ம் தான். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் பீன் ப்ரைஸ்டு பை ஹிம். இந்த சென்டென்ஸ் பேசிவ் வாய்ஸ். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அனைத்து மாணவர்களும். ஸோ இது பன்மை, அதனால் ஹேவ் வந்திருக்கு. ஹீ அப்படிங்கிற வார்த்தை ஒருமை, சிங்குலர், அதனால் ஹேஸ் வந்திருக்கு. ட்ரை பண்ணாமல் இருக்க வேண்டாம். ஆன்சர் பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ட்ரை பண்ணால் தான் நம்ம யோசிப்போம். சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் டெவலப் ஆகும். ஸோ கண்டிப்பாக வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான வார்த்தைகள் தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களால் முடியும். எந்த சென்டென்ஸுக்கு பீன் வரும், எந்த சென்டென்ஸுக்கு பீன் வராது, அதாவது எந்த சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ், எந்த சென்டென்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறத பார்த்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். நான் அனைத்து வார்த்தைகளையும் படித்து விட்டேன். நான் படிச்சிட்டேன். நான் எல்லா வேர்ட்ஸையும் படிச்சிட்டேன். ஸோ நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடியுது. அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஐ ஹாவ் ஸ்டடீட் ஆல் வேர்ட்ஸ். இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஐ ஸ்டடீடு ஆல் வேர்ட்ஸ் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுது. ஸோ நிகழ்காலத்தில் நடந்து முடிகிறத ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஐ ஹாவ் ஸ்டடீட் ஆல் வேர்ட்ஸ். அனைத்து வார்த்தைகளும் என்னால் படிக்கப்பட்டது. ஆல் வேர்ட்ஸ் ஹாவ் பீன் ஸ்டடீட் பை மீ. ஓகே, இது பேசிவ் வாய்ஸ். அனைத்து வார்த்தைகளும் என்னால் படிக்கப்பட்டது. ஸோ இந்த சென்டென்ஸுக்கு பீன் அப்படிங்கிற வேர்ட் வருது. ஆல் வேர்ட்ஸ் ஹாவ் பீன் ஸ்டடீட் பை மீ. வேர்ட்ஸுக்கு பதிலாக வேர்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹேஸ் வரும், சிங்குலர். ஸோ பீன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணால் அது பேசிவ் ஃபார்மில் வருது. அதனுடைய அர்த்தமும் மாறுது. ஒரு சென்டென்ஸுடைய அர்த்தமும் மாறுது. ஸோ எப்படி மாறுது அப்படிங்கிறது இந்த எக்ஸசைஸ் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ரூல் மறக்காமல் இருக்கணும்னா இதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். இனிமேல் இந்த கன்ஃபியூஷன் வராது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.